கொஞ்சம் கசப்பு சுவையாக இருக்குது. இந்த டேஸ்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழம் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு 10 பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் வந்து நார்மல் ஆயிருங்க. சுகர் நார்மல் ஆயிருங்க. வேற என்ன நரம்பு சம்பந்தமான நோயை குணப்படுத்துங்க. நரம்பு வாதம் வந்ததுனாங்க அந்த சட்னி சாப்பிட்டு இருந்தோம்னா அந்த வாத நோய்கள், இந்த மூட்டாக வீங்கிறது, வயிறு மந்தமாக இருக்கிறது, சுவை ஏதாவது பசி இல்லை எனக்கு, குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்குது. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருத்துவர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாலசுப்ரமணியா இருக்காரு, பாரம்பரிய சித்த வைத்தியர். ஐயா இன்னைக்கு சக்கரை நோய்க்கு ஒரு அற்புதமான மூலிகையும், அதே மாதிரி உடம்புல டாக்ஸின் ஏதாவது இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கும் மூலிகை சொல்கிறான்னு. அது என்ன மூலிகை, எப்படியெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு தெளிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க. ஐயா பாலசுப்ரமணியா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. ஐயா இன்னைக்கு நிறைய பேருக்கு சுகர் இருக்குது. ஆமாங்க. அந்த சுகரை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு, சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ மூலிகைலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க. நீங்கள் நான் சுகருக்கு ஒரு மூலிகை சொல்கிறேன். ஆமாங்க. அந்த சுகருக்கு மட்டும் இல்லை, அது உடலில் ஏதாவது தேவையில்லாத கெட்ட கழிவுகள் இருந்தாலையோ, நச்சு கழிவுகள் இருந்தாயோ அதை சரி பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன மூலிகை, எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? இது வந்துங்க ஐயா நாட்டு கோவை. இது உங்கள் கையில் இருக்கிற நாட்டு கோவைங்களா? இதை காட்டில் இருக்கிற கோவை பழம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழம் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு 10 பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் வந்து நார்மல் ஆயிருங்க. சுகர் நார்மல் ஆயிருங்க. ரெண்டாவது இந்த இலையை வந்து, அதாவது இந்த இலையை வந்து சாப்பிட்டோம்னாங்க, அரைச்சி துவையலாக சாப்பிட்டோம்னா எவ்வளோ நாள், சின்ன வயசுலேருந்து நம்ம உடம்புல கலந்த நஞ்சு எந்த சாப்பிட்டுருந்தாலும் நஞ்சான பொருள், கீரையோ இதோ ஒன்று உள்ளே போயிடுச்சுன்னா, நம்ம தெரியாமல் உள்ளே போயிடுச்சுன்னா, இது தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா, அதாவது ஒரு 2-3 வேளை சாப்பிட்டாவே உங்களுக்கு உடம்புல இருக்கிற அந்த டாக்ஸ், அதாவது கழிவுகள்லாம் வெளியே போயிருங்க ஐயா. கழிவுலாம் வெளியே போய் எவ்வளோ பெரிய மூலிகை சாப்பிட்டு ஏதாவது எந்த ஒரு பாசனம் சாப்பிட்டு எவ்வளோ பெரிய தொந்தரவு இருந்தாலும் இந்த கோவை இலைய சட்னியை எடுத்து சாப்பிட்டோம்னா உங்களுக்கு அது எல்லாம் வெளியே சரியாகும். ஐயா எத்தனை வேளை சாப்பிடணும் இது? இது உங்களுக்கு ஒரு வாரம் இல்லை 2 நாள் 3 நாள் சாப்பிட்டாலும் பரவாயில்ல. ஐயா எப்படி சட்னியாக செஞ்சு சாப்பிடணும், எப்படி சட்னி செய்யணும் மக்களை சொல்லுங்களேன். அதாவதுங்க எப்பவும் போல் நம்ம என்ன சொல்கிறது, இந்த தலையை பறிச்சுங்க, சுத்தம் பண்ணி வெங்காயம் மிளகா போட்டு எப்பவும் போல் உள்ள சட்டியில் போட்டு வணக்கி நம்ம சட்னி செஞ்சு அப்படி சாப்பிட்றதாங்க. இப்போ சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு இது சாப்பிட்டா குணமாகும்னு சொன்னீங்களே. ஆமாங்க. சக்கரை நோய் உள்ளவங்க இதை எப்படி பயன்படுத்தணும் சொல்லுங்கள். சக்கரை நோய் உள்ளவங்க வந்து அந்த கோவப்பழம், இந்த தலையை வந்துங்க நம்ம சாராக எடுக்கணும். ரெண்டையும் வந்து சாராக எடுக்கணுங்க. இந்த கோவ பழத்தையும் இந்த தலையும் வந்து சாராக எடுத்து சூடு பண்ணணுங்க. ஓகே. அந்த சாரை மட்டும் புழிஞ்சு சூடு பண்ணணுங்க. ஒரு பானையில் சின்ன ஒரு சட்டியில் வச்சு சூடு பண்ணணும். லேசாக வெதுப்பாக சூடு பண்ணி அதை வந்து அப்படியே ஆற வச்சு குடிக்கணுங்க. குடிச்சோம்னா உங்களுக்கு சக்கரை நோய் நார்மல் கண் வந்துடும். எவ்வளோ நாளில் குடிக்கணும்? உங்களுக்கு ஒரு வாரம் குடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு தெரியுங்கய்யா, வித்தியாசம் தெரியும். ஒரு வாரத்தில் தெரியும். இது எடுக்கும்போது ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா? எதுவும் வராதுங்க. ஒருவேளை இது எடுக்கும்போது மருந்து மாத்திரைகள் வேற எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். நண்பர்களே, இது இப்போ நான் சாப்பிட போகிறேன். நண்பர்களே, இது தாராளமாக சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க நச்சு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய இந்த மூலிகை என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்கிறேன். இது கீரை குழம்பாக செஞ்சு சாப்பிட்லாம், சட்னியாக செஞ்சு சாப்பிட்லாம், கீரை பொரியலாக, கீரை கூட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பைல்ஸ் வந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். வயிறு புண்ணுகிறவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். வயிறு புண்களை குணமாக்கும், உடல் சூட்டை தணிக்கும். அதே மாதிரி இதில் ஓம்பம் இந்த இலையை போட்டு கொதிக்க வச்சு தொடர்ந்து காலை மாலை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 21 நாளில் இந்த புரோட்டீன் லீக்கேஜ் ஆகுது இல்லையா, இந்த புரோட்டீன் லீக்கேஜ் ஆகிறது உடனே ஸ்டாப் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை இது. சோரியாசிஸுக்கும் பயன்படும், சக்கரை நோய்க்கும் பயன்படும். ஐயா சொல்லியிருக்காரு. இது நான் என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்ல போகிறேன். கொஞ்சம் கசப்பு சுவையாக இருக்குது. இந்த பழம் பாருங்கள், நல்லா டேஸ்ட் ஆகுது.
சூப்பராக இருக்குது. இது எப்படி தான் சாப்பிட்ணும். கொஞ்சம் புளிப்பு, துவர்ப்பு எல்லாம் கலந்துருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது. 5 சுவையாக இருக்குங்க. 5 சுவையாக இருக்கும். 5 சுவை இருக்கும். ஆமாங்க. என்னென்ன இருக்குல்லே, உங்களுக்கும் சக்கரை நோய் இருக்கா ஐயா? வேறு என்ன பிரச்சனைக்கு இது பயன்படுத்தலாம்? வேறு என்ன, நரம்பு சம்மந்தமான நோயை குணப்படுத்துங்க. நரம்பு வாதம் வந்ததுனாங்க அந்த அந்த சட்னி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அந்த வாத நோய்கள், இந்த மூட்டாக வீங்கிறது, வயிறு மந்தமாக இருக்கிறது, சுவை ஏதாவது பசி இல்லை எனக்கு, குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு நம்ம குழந்தைங்க அடைஞ்சு கொடுத்துட்டு தான் இதை தொடர்ந்து சட்னி வச்சு சாப்பிட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்க அருமையாக சாப்பிட்டுட்டு தொடர்ந்து நல்லா சாப்பாடு அதிகமாக எடுத்துக்குவாங்க. ஐயா, இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்து என்ன சுவைன்னு சொல்கிறீங்களா? பாரம்பரிய சித்த வைத்தியர் நல்லா போட்டு நல்ல நரன்னு மெல்றாரு. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். சாப்பிட்ட அன்றைக்கே உடம்பு குளிர்ச்சி ஆகிறத கண்கூட உணரலாம் இல்லைங்கய்யா? ஆமாங்கய்யா. கொஞ்சம் கசப்பு சுவையாக இருக்கும். அதாவது இந்த மணத்தக்காளி கீரை சாப்பிட்றீங்களா, அந்த சுவையாக இருக்கும். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், என்ன சுவையாக இருக்குது இது? மணத்தக்காளி சுவைங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் லைட்டாக துவர்ப்பு, புளிப்பு எல்லாமே இருக்குது. நீங்கள் சொன்ன பேர் 5 சுவை இருக்குது. ஆமாம். ஏன் நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சக்கரை நோய் உள்ளவங்க தாராளமாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.